திருச்சி மாவட்டத்தில் இது மட்டும் தான் பிரச்சனை இருக்கா சார்? வேற இடங்கள்ல இருக்க வெள்ளம் இருக்கு, தாழ்வான பகுதியில் வெள்ளம் மூந்தது, மக்கள் பாக்கி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இல்லை, நமக்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆற்றங்கரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதாவது அதிகப்படியான வெள்ளம் வரும்பொழுது ஆடிப்பெருக்கு அப்போ வந்து மக்கள் வந்து உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படித்துறைகளில் நம்ம வந்து பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம், காஷன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம். மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அன்னெசரியாக வந்து யாருமே வந்து கரையோரம் வந்து வர வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆடி 18 அமாவாசை வருது சார், படித்துறையில் வந்து மக்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி இருக்கா? ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து படித்துறை இல்லாமல் வந்து ஸ்லோப்பாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும். பாதுகாப்பான முறையில் மக்கள் வந்து ஆடிப்பெருக்கை கொண்டாடலாம். இல்லை, அதுதான் சொல்கிறேன். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றில் வந்து மேலே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1,35,000 கன அடி கொள்ளிடம்லையும் 45,000 கன அடி வந்து காவேரிலையும் போயிட்டுருக்கு. அது அண்டர் கரண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு யாரும் அந்த சைடு போக வேண்டாம். மேலே பார்க்குறதுக்கு வந்து தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலும் அண்டர் கரண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணியில் கால் வச்சாலே இழுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அதனால் மக்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை ஆற்றங்கரையில் வந்து அன்னெசரியாக போகிறதே வந்து தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.